சிம் கார்டு போட்டாச்சு. ஐஜிக்கு கால் பண்ணி மேட்டர் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஐ எம் கோயிங் டு டூ அ ஹைஜாக் போஸ்ட். 60 likes. Good. Hello. Mr. IGR Mara. Yes, who is this? Mr. Mara, நான் இப்போ சொல்ல போகிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. I think you are well aware of the state of the art தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி, முர் பிரியாணின்னு சொல்லுவாங்க. அதை நான் கடத்திட்டேன். உங்கள் லஞ்சுக்கு வச்சிருந்த சிக்கன் பிரியாணியை தான் நான். Who is this? Please don't interrupt as I'm talking to you. உங்க லஞ்ச் சிக்கன் பிரியாணியை நான் கடத்தும் போது உங்க பக்கத்துல இருந்த தயிர் பச்சடியை விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ நீங்களா உங்க ஆளு அனுப்பிச்சு தயிர் பச்சடியை கொடுத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே. ஹலோ. Yes. Are you listening to me? Yes. Good. நீங்க தயிர் பச்சடியை 6 மணிக்குள்ள கொடுக்காட்டி there will be many explosions in the city. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்றேன். யாரு கொண்டு வந்து எனக்கு எங்க கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. Hello. Hello. சகரியா, என் லஞ்ச் பாக்ஸ் அங்க இருக்கான்னு உடனடியாக நீங்க போய் பார்த்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சேது, தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ஒரு லைன் போடு. ஹலோ மிஸ்டர் நட்டாஷா ராஜ்குமார். மிஸ்ரா யாருமா? ஓ சாரி, மிஸ் நட்டாஷா ராஜ்குமார். உங்களுக்கு ஒரு சென்சேஷனல் நியூஸ் நான் இப்போ தரலான் இருக்கேன். ஏய் ஆனந்த் தானே? ஏய் முதல்ல என் காசை திருப்பி கொடுறா, டைம் ஆகுதே. நான் உங்க ஆனந்த் கிடையாது. உங்களை லைம்லைட்ல நிக்க வைக்கிறதுக்கான நியூஸ் என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க. சி சொல்லி தொலை. மரியாதை ரொம்ப குறையுது. பரவாயில்ல. ஐஜி ஆஃபீஸில் ஐஜியோட லஞ்ச் பிரியாணி நான் கடத்திட்டேன். தட் இஸ் நாட் த நார்மல் பிரியாணி வாட் யூ திங்க். இது ஐஜியோட பிரியாணி. இட் இஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. சீக்கிரம் உங்க கேமராமேனை கூப்பிட்டு ஐஜி ஆஃபீஸ்க்கு உடனே போங்க. உப்போ. ஏ கரி பிரியாணி பிரியாணி ஓடுறா ஓடுறா ஓடுறா. ஹலோ சக்கரியா, என் கோலெல்லாம் ட்ரேஸ் பண்ண சொன்னேன், பண்ணீங்களா இல்லையா? உடனடியாக சிட்டி வைஸ் சர்ச் போடுங்க. என் லஞ்ச் பாக்ஸ் சீக்கிரம் கிடைச்சே ஆகணும். சார் போன். ஹலோ. ஹலோ சார், நான் தலப்பாக்கட்டி பிஏ பேசுறேன். ஏ லஞ்ச் பாக்ஸ் என்ன வச்சிங்கோ? உங்க லஞ்ச் பாக்ஸியா சார்? ஹைதராபாடி ஸ்பெஷல் பிரியாணி வச்சிருந்தேன். அப்புறமா கிரில்லும் நிறைய மைனஸ் வச்சேன். அங்கன்னு இல்ல, அங்க இந்த பச்சடி போடுற ஆயா லீவ் எடுத்துனாங்களே, ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஆயா ஹாயா தான் சார் இங்க இருக்காங்க. சும்மா அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா? ஓகே சார், உப்ப கொடுக்குறேன். சேது, இன்னும் வேகமாயிட்டு போய் 10 நிமிஷத்துல என் தலைப்பாய பச்சடி இங்க வந்தாங்க. என் பிரியாணியை சாப்பிட்டவன் சாப்பிட்டு இங்கே தான் கை கழுவிட்டு சும்மா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. நியூஸ் இருக்கு. அவனை இன்னைக்கு பிடிச்சி அவனை மாற்றல என் பிரியாணி அவனை கக்க வகர்னா இல்லையா இருப்பார். பிரியாணி. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. டைம் என்னாச்சு? டைம் எனக்கு கொஞ்சம் பேட் டைம்னு நினைக்கிறேன். 6 மணி சார். இந்த பேக் ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு. என்னதான் வச்சிருக்கீங்க? ஒன் செகண்ட் சார். ஹலோமா. நான் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். மத்தியானம் ஒழுங்கா வர சாப்பிடல. தயிர் பச்சடி இல்லாதனால கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டேன். என் முன்னாடி இருக்கவருக்கு என்ன பிரச்சனையோ மத்தியானம் சாப்பிட்டாரு இல்லையான்னு தெரியல. கிளம்பிட்டேம்மா, வந்துட்டேன். என் சாப்பாடு சாப்பிட்டு என்னையே கிளம்பி பத்தியா இது தக்காளி.
இதை யார்கிட்ட இருந்து சுட்டீங்க? சாரி சார், ஏதோ சுட்டிங்க சட்டிங்கன்னு கேட்டீங்க. இது ஒன்றும் இல்லை. நான் மதியம் நல்ல சாப்பாடோ இல்லை ஏன் கேட்குறேன்னா, இல்லைண்ணா வாங்க நான் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைலாம் ஒன்றும் இல்லை சார். பச்சடி மட்டும்தான் இல்லை. அப்படியா? வெரி குட். ஆமாம் சார், பச்சடி இப்போ சாப்பிட்றோம். வேணாமா? வேணாம் சார். ஓகே, நான் தான் கமிஷனர். என் பிரியாணி தான் நீங்கள் திருப்பி சாப்பிட்டீங்க. நல்லா இருந்துச்சா? கை கழுவுனீங்களா? கை கழுவு. பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வாட் அ மேன், ஐ லைக் இஸ் ஃபீலஸ்னஸ். என் பிரியாணியை சாப்பிட்டு என் முன்னாடியே ஏன் போட்டார், அந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பிரியாணி வாஸ் லாஸ்ட், ஸோ வாட் டு டூ. இனிமேல் என் வாழ்க்கையில் சிக்கன் பிரியாணியே சாப்பிட்றதுன்னு ஒரு முடிவு போட்டேன். இனிமேல் நான் சாப்பிட போகிறதெல்லாம் அங்கே பறக்கிற காக்கா, அதுக்கு தான் டாமி கேட்ச் த காக்கா, கமான்.